வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன். முதலில் மீண்டும் தீவிரமடையும் கோவிட் தொற்று. இலங்கை தொடர்பில் அமைச்சரின் முக்கிய அறிவிப்பு. அரசு வேலைக்கு காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான மாணவர்களுக்கு வெளியான அறிவிப்பு. வடக்கில் காணி அபகரிப்பு. வர்த்தமானியை மீளப் பெற்ற அரசாங்கம். பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரோன் கன்னத்தில் அறிந்த மாணவி. தொடர்பென விரிவான செய்திகள். உலகளாவிய ரீதியில் மீண்டும் பரவி வரும் கோவிட் வைரஸின் புதிய திரிவு தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். மேலும் தற்போது இந்தியா மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் கோவிட் தொற்றின் புதிய திரிவு கண்டறியப்பட்டுள்ளது. இதனை நாங்கள் உன்னிப்பாக அவதானித்து வருகின்றோம். அதுபோன்ற நிலை எமது நாட்டில் இதுவரையில் எதுவும் அடையாளம் காணப்படவில்லை. எனினும் இது தொடர்பான விழிப்பு நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் என்றும் இதன்போது அமைச்சர் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை எமது அண்டை நாடான இந்தியாவில் கோவிட் வைரஸின் புதிய திரிபினால் பாதிக்கப்பட்ட 1009 நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் இதுவரை 4 இறந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசு சேவையில் 15,073 வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் மாநாட்டிலே இன்றைய தினம் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய குறித்த அறிக்கை மூலம் விதந்துரை செய்யப்பட்ட ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 2024-2025 கல்வியாண்டுக்கான தேசிய பல்கலைக்கழகங்களுக்கு 2024 காப்போத்த உயர்தர பரீட்சையில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களிடமிருந்து பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு விண்ணப்பங்களை கோரியுள்ளது. அதன்படி 2024 ஆண்டு உயர்தர பரீட்சையின் அடிப்படையில் பல்கலைக்கழக சேர்க்கைக்கான விண்ணப்பம் கோரல் 2025 மே 30 நள்ளிரவுடன் முடிவடையும் என்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மேலும் சாத்தியமான அனைத்து மாணவர்களும் தங்கள் விண்ணப்பங்களை இணையத்தில் சமர்ப்பிக்குமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு கோரியுள்ளது. வடக்கு மாகாணத்தில் நிலத்தீர்வு தொடர்பாக 2025 மார்ச் 28 அன்று வெளியிடப்பட்ட வர்த்தமானி அரசாங்கம் திரும்ப பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வடக்கு மாகாணத்தில் உள்ள பல கிராமங்களில் நிலங்களை கையகப்படுத்துவது தொடர்பாக விவசாயம், கால்நடை, நிலங்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சகத்தின் கீழ் உள்ள நில உரிமை தீர்வுத்துறையால் வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டது என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அரசாங்கத்தினால் காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின் 4ஆம் பிரிவின் கீழ் 2025 மார்ச் 28 இடப்பட்டு 2430 இலக்கமிடப்பட்டு பிரசுரிக்கப்பட்டிருக்கும் வர்த்தமானி அறிவித்தலில் வடக்கு மாகாணத்தில் மொத்தமாக 5,940 ஏக்கர் காணிகளை 3 மாத காலத்துக்குள் எவரும் உரிமை கோராதவிடின் அவை அரச காணிகளாக பிரகடனப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டின் ஜனாதிபதியான இம்மானுவேல் மேக்ரோன் தற்போது தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இம்மானுவேல் மேக்ரோனுடன் அவரது மனைவி பிரிட்டிஷ் மேக்ரோனுடன் சென்றுள்ளார். தற்போது இம்மானுவேல் மேக்ரோன் வியட்நாமில் உள்ளார். நேற்றைய தினம் வியட்நாமுக்கு அவர் வந்திறங்கினார். வியட்நாம் தலைநகர் ஹனோயில் விமானம் தரையிறங்கியது. அப்போது இம்மானுவேல் மேக்ரோனின் விமானத்தின் கதவு திறந்தது. உள்ளே இருந்து மனைவி பிரிட்டிஷ் மேக்ரோனும் இம்மானுவேல் மேக்ரோன் வெளியே வர தயாராகியிருந்தனர். அப்போது திடீரென இம்மானுவேல் மேக்ரோனின் கன்னத்தில் அவரது மனைவி பிரிட்டிஷ் மேக்ரோன் அறைவது போல உள்ளது. மனைவி பிரிட்டிஷ் மேக்ரோனின் முகம் வீடியோவில் தெரியவில்லை. விமானத்தில் கதவுகள் அதனை மறைத்துள்ள நிலையில் அவரது கை ஆக்ரோஷமாக இம்மானுவேல் மேக்ரோனின் கன்னத்தில் அறைவது போல் அந்த வீடியோ உள்ளது. தொடர்ந்து மக்களின் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.